ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். எப்போ பேசுவார், யார் பேச யாரும் தெரியாது. சாமுவேல் தூங்குறான், ஒரு பேசுவாரோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்மளை தூண்டுறாரு. அந்த விளக்கு அணையப்படவில்லை. லைட் ஆஃப் யாவே இஸ் பர்னிங். Light of Yahweh is burning. The people will see the light and they will make their way. ஆண்டுடைய ஒளியை பார்ப்பார்கள், வழியை காண்பார்கள், அவனுடைய வழியில் நடப்பார்கள். ஆசிரியர் சொல்ல வர்றாரு, அந்த வழிகாட்டி யாரோ ஒரு பையன் வரப்போகிறான். அதான் அந்த காட்சியை தயாரிக்கிறார். இந்த உள்ளீடா அவனுடைய ஒளி இன்னும் அணைந்து போகவில்லை. இந்த இடத்துல அதான் ஆசிரியர் அந்த காலப்பொழுது சூரியன் சாய்வுன்னு ஆரம்பிக்கிறவர் காலை பொழுதில் சூரியன் வந்த பிறகு என்று நிறுத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுதான் நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அந்த இரவின் உள்ளீடை வைத்து அவர் விவரிக்கிற அழகு தன்மை, அதில் அடங்கியிருக்கிற வீரியமான செய்திகள், இதெல்லாம் நம்ம உள்வாங்கணும்னாக்க அந்த அதிகாரத்தை இன்னும் ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல பயனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ சின்ன சின்ன கருத்துக்கள் சொல்வோம். 26ஆம் வசனத்தை வாசிப்போமே. பைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். 2 வார்த்தை முக்கியமானது. ஒருவேளை செத்துட்டாலோ இல்லை சாக துடிச்சுக்கிறாளோ சாக போக இருக்கிறாளோ என்கின்ற ஒரு ஓப்பன் எண்டிங் ஆசிரியர் வைக்கிறார். கணவன் இருந்த வீட்டின் அருகில் வந்து காலை வரை விழுந்து கிடந்தாள். ஒருவேளை அவங்க அந்த பெண்ணுடைய கற்பையும் அந்த உடலையும் நாசம் செய்யும்போது தவிச்சு துடிச்சு செத்து தவிச்சு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சோ என்று சாகப்போகிற அந்த பெண், கணவன் வரமாட்டானா, முதியோர் வரமாட்டாரா, மற்ற நல்லவர்கள் வரமாட்டாங்களா, நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, இவ்வளவு ஏக்கம் ஒரு தவிப்புள்ள இருந்திருக்கும். என்னுடைய கதறலை கேட்டு யாராவது வரமாட்டாங்களா அந்த பெண் இருக்கணும். ஒருவேளை அவங்ககிட்ட தட்டு தடுமாறி வந்து கதவை திறந்து கனவு ஊட்டு எந்த கை வெளியே தள்ளிச்சோ அந்த கதவை உள்ள இழுத்துக்காதா, அந்த அம்மா எதிர்பார்த்துருக்கோம். அந்த கதவத்தில் நிற்குது, ஏன் கதவு திறக்கப்படாதா என்ற ஒரு கேள்வி. இன்னும் ஒரு விவிலிய பெண்ணியலார் அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த பெண்ணை ஊர் கூடி நாசம் செய்த பொழுது இந்த இருவர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு கேள்வி வைக்கிறார். அழகான ஒரு கேள்வி, ரொம்ப அழகான கேள்வி. பைபிளில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்விகள் எல்லாம் லூக்கா வைப்பார். மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அந்த ஒரு கேள்வி சிம்பிளான கேள்வினாலும் படிக்கிற ஒவ்வொருவரையும் அரையிற மாதிரியான கேள்வி. நீ எங்கடா போன நன்றி சொல்ல வராமல் அப்படின்னு நம்மளை கேட்குறமான ஒரு கேள்வி அது. அதுபோல் இந்த பெண்ணியலை விரிவியாளர் கேட்கிற ஒரு கேள்வி இந்த ஊர் கூடி ஒரு பெண்ணை நாசம் செய்த பொழுது, சூறையாடிய பொழுது இந்த இருவரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை அதை நம்மளா வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சி உருவாக்குது. அப்போ இந்த பெண் கதவருகே காத்து விழுந்து கிடந்தாள். செத்துட்டான்னு தெரில, சாக போகிறாளான்னு தெரில, அல்லது கணவனில் கொலை பண்ண போகிறானா என்னும் ஒன்றும் தெரில. ஒரு ஓப்பன் எண்டிங் பகுதி வைக்கிற மூலமாக நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு அதிர்ச்சியும் அதே சமயத்தில் நம்முடைய மனதை கசக்கி பிடிக்கிற ஒரு சூழலையும் ஆசை உருவாக்குகிறார். அதான் ஈத்தோஸ், பாத்தோஸ், லோகோஸ் என்று 3 வகையான ரெட்டாரிக்ஸ் இருக்குது. நம்ம வாசனுடைய மனதை ஒரு சில பிரசங்கம் வச்சாங்கன்னா கண்ணீர் விட்டு அழுவாங்க. அது அந்த பிரசங்களுடைய வலிமை அந்த உணர்வை தூண்டுகிறது, உண்டுகிறது. ஒரு சில மனமாற்றத்தை உருவாக்கும், ஒருவோட வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கும், ஒருவரோட கண்ணீரை வர வைக்கும். அந்த பாத்தோஸ் என்கிறது ஒரு அழகான ஒரு ரெட்டாரிக்ஸ். அதை இந்த ஆசிரியர் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற விடவாக நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக அந்த பெண்ணின் பால் இரக்கத்தையும் கழிவிறக்கத்தையும் பரிதாபத்தையும் பச்சாதாபத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை. அடுத்த வசனத்தை வாசிப்போம். காலையில் அவள் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். இந்த வசனத்தை ஆசிரியர்கள் சொல்லும்போது கல்மினேஷன் ஆஃப் கிளைமேக்ஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். எதுவுமே நடக்காத மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி விடிகாத்தில் பயணத்தை தொடர கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். என் மனைவிக்கு என்னாச்சு ஏதாச்சு, ஒரு அங்கலாய்ப்பு, பதபதைப்பு, தேடிக்கிட்டு போனமே, கூட்டிகிட்டு வந்தமே, தள்ளிவிட்டமே, குற்றப்படி உணர்வு அவனை தாக்க தடுமாறிக்கொண்டு வெளியே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு என்று பார்க்க அவன் வர வேண்டும். ஆனால் விலாசர் அழகாக சொல்கிறார், அவன் பயணத்தை தொடர கதவுகளை திறந்தான். அவனுக்கு பயணம் முக்கியம், ஊடு போய் சேரணுன்றது முக்கியம். வழியில் வந்தவங்க, துணையாக நின்றவங்க,
அது நம்மளுக்கு கவலை இல்லையா என்ற ஒரு கேள்வி நம்ம மனுக்களாக எழுதுகிற வசனமாக இந்த பகுதி அமைகிறது. வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். வாசிங்களேன். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. இந்த வசனத்தினுடைய பின்பகுதி, அப்பெண் வீட்டின் கதவர்கள் விழுந்து கிடந்தால் அவள் கைகள் கதவு நிலையின் மேல் இருந்தன. தட்ட திறன் இல்லாமல் கதவு நிலை பற்றி கொண்டு அவள் படிந்திருந்தாள். கதவு திறக்காதா? இது என் கணவனின் இதய கதவு திறக்காதா? இந்த வீட்டின் கதவு திறக்காதா? தள்ளிவிட்ட கரம் என்னை உள்ளே இழுத்து கொள்ளாதா? என்னை அப்புறப்படுத்திய கரங்கள் அணைத்து கொள்ளாதா என்ற ஒரு தவிப்பை அந்த கதவுகளில் இருந்த கரங்கள் காட்டுகிறது. எப்போனா திறக்குவாரா? அவங்க திறக்கவே இல்லை. தட்டினா கூட திறந்திருக்க மாட்டாங்க. அதான் அந்த காட்சி சுட்டி காட்டுகிறது. அதான் அது. அப்போ அவர் என்ன சொல்றார்? 28ஆம் வசனத்தில், அவர் அவரிடம் எழுந்திரு, புறப்படுவோம் என்றார். என்னாச்சுமா, ஏதாச்சுமா, ஐயோ சாரிம்மா, எதுவுமே இல்லை. அவருக்கு பயணம் முக்கியம். எழுந்திரு புறப்படுவோம். ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்ததை போல அப்படி தூசை தட்டி விட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்கல்ல ஒரு சிலர், விழுந்த பிற்பாடு கூட, அந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு. எழுந்திரு புறப்படுவோம் என்று அவர் சொல்கிறார். பதில் இல்லை. அழகான வார்த்தை, அருமையான வார்த்தை, டெரிபிளான வார்த்தை. அந்த ஆசிரியருடைய உச்சக்கட்ட உள்ளீட்டின் வார்த்தையே அந்த வார்த்தைன்னு சொல்லி பல வெளிநபர்கள் குறிப்பிட்றாங்க. பதில் இல்லை. வே ஏன் ஓனே, வேனா அண்டு, ஏன்னா நோ, அனே என்றால் பதில் இல்லை. இது பிரித்து பேசணும்னாக்க நிறைய பேசலாம். பதில் இல்லை. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து பதில் இல்லை. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சொல்கிறதுக்கு உயிர் இருந்துச்சானும் தெரியல, சொல்கிறதுக்கு சக்தி இருந்துச்சானும் தெரியல, சொல்லக்கூடிய அளவில் நடந்துச்சானும் தெரியல. பதில் இல்லை. அந்த பதில் கணவன்கிட்டருந்தும் இல்லை. அந்த பதில் அந்த கோரிக்கை முன்வைத்த அந்த முதியோர்கிட்டருந்தும் இல்லை. அந்த பதிலுக்கு யாருமே இல்லை. பதில் இல்லை. அந்த ஒரு அநீதி, ஒரு அக்கிரமம், ஒரு வன் செயல், ஒரு கொடிய பாலின அநீதி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பதில் இல்லை. அதான் அந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். யாரா பதில் சொல்லணும் அப்படிங்கிறார். யாரா பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்குறார். அந்த கேள்வி ரொம்ப தாக்கமான கேள்வி. ஆசிரியருடைய அந்த விவிலிய வர்ணனைக்கு உச்சக்கட்டமான அழகு நிலையை அந்த பகுதி சுட்டி காட்டினாலும் பெரிய தாக்கத்தை வாசிப்பிட்ட மனதுக்கெல்லாம் வைக்கிறது. இன்றைக்கும் பதில் இல்லைங்க. 1 மணி நேரத்திற்கு 3 பெண்கள் கற்பழிக்கப்படுறாருன்னு புள்ளிவிவரம் சொல்லுது. ஒரு நாளைக்கு குறைந்தது 4 பெண்கள், திருமணமான இல்லத்தரசிகள் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ வன்கொடுமைகள் ஒரு மாதத்தில் என்று புள்ளிவிவரங்கள் சொல்லுகிறது. நம்ம பார்த்தோம்னாக்க சுதந்திர இந்தியாவில் தான் நம்ம வாழ்கிறோமா என்கிற ஒரு கேள்வி மனதிற்குள்ளாக வைக்கிறது. அந்த பாலின அநீதியும் வன்கொடுமைக்கு எதிரான குற்றங்களும் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு. இன்றைக்கும் பதில் இல்லைங்க. அதுதான் அந்த ஆசை சொல்கிறார். காலம் தொட்டு அடிமைப்படுத்தப்பட்டு நிர்யாதபதியாய் நிர்பந்திக்கப்படுகிற ஒரு இனமாய் பெண்ணினம் இருக்கிறது என்பதற்கான அந்த வார்த்தை பதில் இல்லை. அடுத்து வாசிப்போம். எனவே அவர் அவளை கழுதையின் மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கி சென்றார். அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தன் மறுமனைவியின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். இது 2வது பகுதி நம்ம அந்த கிபேயா மக்களுடைய கொடிய செயல் முதியவரின் இல்லத்தில் முதல் பகுதியை பார்த்தோம். 27, 28 அந்த 2 வசனங்களும் அந்த லேவியனுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாக அமைகிறது. இந்த பகுதி முழுதும் அந்த 22ஆம் வசனத்திலிருந்து 26 வரைக்கும் ஒரு கோல்டு பிளட்டாக ஒரு உணர்வு இல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சுயநலம் மிகுந்த ஒரு ஓடி ஒழிகிற வீரமில்லாத கையால் ஆகாத ஒரு கணவனை கண்டனா இந்த லேவியனுடைய ஒரு செயல்பட்டு திட்டத்தை 27, 28 வசனங்களை சந்திக்கிறோம். என்ன பண்ணுறாரு? அவ்வளோ வண்டர்கள் 3 வசனங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்று அந்த பொண்ணு செத்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி, தெரில. ஒருவேளை இவர் கழுது மேலே தூக்கிட்டு வந்தார், அப்போ செத்துச்சா தெரில. கத்தியில் வெட்டினாரே, அப்போ செத்துச்சா தெரில. விடை நம்ம யாருக்கும் தெரில. யார் இந்த பெண்ணை கொன்னாங்க? முன்மோசனை வைத்த அந்த முதியவர் உயிரோடு கொண்டுட்டார், அல்லது தள்ளிவிட்ட அந்த கணவன் அந்த இடத்துல கொண்டுட்டார், அல்லது கற்பழித்தவர்கள் கொன்று விட்டார்கள், அல்லது கதனொலியிலிருந்து தாங்கி கொண்டிருப்பது கதவை திறக்க மாட்டான் என்று காத்திருந்த பெண்ணின் நம்பிக்கை மடிந்து போனது, அப்பொழுது அவள் மடிந்து விட்டாளா? அல்லது வீட்டுக்கு எடுத்து கத்தினால் வெட்டும்போது இறந்து விட்டாளா? தெரியல. ஆனால் இறந்து விட்டாள். இறந்ததற்கான பதில் இல்லை.
இதுதான் அந்த ஆசிரியர் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு இலக்கிய ஒரு சமூக மதிப்பீடுகளுடைய சூழல் அமைப்பு. இந்த பகுதியில் இந்த லேவியர் தன் வீட்டுக்கு வருகிறார், தன் மனைவியின் உடலை கத்தியினால் வெட்டுகிறார். அதில் 2 காரியங்களில் சொல்லப்படுகிறது. ஒரு வன்முறைக்கு வன்முறை தீர்வா என்ற ஒரு கேள்வியை ஆசிரியர் முன்வைத்து அந்த லேவியனுடைய செயலை ஒரு அழகான ஒரு செயல்பாடாக மாற்றி காட்டுகிறார். என்ன பண்ணுறாரு, என் மனைவியை, என் மறுமனைவியை ஒரு ஊருக்குள்ளாய், சொந்த ஊருக்குள்ளாய், நம்முடைய இனத்திற்குள்ளாய் நான் பாதுகாப்பாக வைக்க நினைத்தேன். அவர்கள் பங்கப்படுத்தினார்கள். இந்த பங்கம் ஊரெல்லாம் தெரிய வேண்டும். என்னால் பழி வாங்க முடியாது, நீங்கள் பதில் சொல்லுங்கள். பதில் இல்லைன்னு சொன்னாரே, அந்த பதில் எங்கேன்னு இந்த லேவியர் கேட்கிறார். உடலை 12 துண்டுகளாக வெட்டி 12 கோத்திரங்களுக்கு அனுப்புகிறார். 3 காரியங்கள். ஒன்று இறந்த உடல் என்பது தீட்டுக்குரிய ஒரு பொருள் இல்லைங்களா? அடிபட்டு கிடக்கிற இந்த யூதனை லேவியரும் குருவும் கண்டும் விலகி சென்றார். ஏன்? ப்ளீடிங் பர்சன் இஸ் அன் அன்கிளீன் பர்சன், எனிபடி ஹூ டச்சஸ், அந்த தீட்டுப்பட்டனா மாறுறான். அதனால தான் எருசலேமிலிருந்து வருகிற குருவும் எருசலேமிலிருந்து வருகிற லேவியனும் ஆசோத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், வழியிலே தொலைச்சி விடக்கூடாது, கண்டும் விலகி சென்றார்கள். சரிங்களா? அதான் அந்த மாதிரி. இப்போ இறந்து போன சடலம் தீட்டுக்குரிய ஒரு பொருள் இல்லைங்களா? அப்போ இவர் வெட்டுறாரு, 12 கோத்திரங்களுக்கு அனுப்புகிறார். அப்போ எல்லாம் இந்த பெண் தீட்டுப்பட்டவளாய் மாற்றப்பட்டால் ஒரு ஊர் கூடி அவளை கெடுத்தது, நாசம் செய்தது. இந்த பெண்ணின் உடலால், இந்த பாவத்தினால் இந்த இனம் முழுவதும் மாசுபட்டது என்பதை அவர் சுட்டி காட்டி தீட்டுப்பட்டதாக சொல்லி அந்த 12 கோத்திரங்களும் தன் மனைவி என்ற உடலை அனுப்பி வைக்கிறார். அதன் வழியாக ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நீதியினுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பி பதில் சொல்லுங்கள், பதில் இல்லைன்னு வந்துச்சே, பதில் சொல்லுங்கன்ற ஒரு கேள்வியை, ஒரு நிர்பந்தத்தை அந்த லேவியர் உருவாக்குறார். அதான் ஒரு காட்சி. 2வது அடுத்த வாசிப்போமே. அதை கண்ட அனைவரும், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை, இது போன்றதை கண்டதும் இல்லை. இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். அதான் ரொம்ப அழகான ஒரு செய்தி. இந்த பகுதி 4 வினைச்சொல்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று, இந்த மாதிரி நாங்கள் கேட்டதில்லை, இந்த மாதிரி கண்டதில்லை, இதை பற்றி சிந்திங்க, இதை பற்றி கலந்து பேசுங்க, இதை பற்றி முடிவை தெரியுங்க. அழகான வார்த்தைகளை பொறுக்கி வைத்து அந்த அதிகாரத்தை ஆசிரியர் நிறைவுபடுத்துகிறார். இது போன்ற நிகழ்வு இனி நடந்தாலும் இனி நடக்க இருந்தாலும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வியை, ஒரு ஒழுக்கத்தின் வரையறுக்க சொல்லி அந்த பகுதியானது சொல்லி நிறைவு பெறுகிறது. இது மாதிரி இஸ்ராயல்லேருந்து புறப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்ததே இல்லை. நெவர் இட் ஹேப்பன். அதனால தான் சொன்னேன், ஒட்டுமொத்த விவிலியத்திலும் இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமையை எங்கேயுமே பார்க்க முடியாது. மனதை துணுக்குற செய்கிற, மனதை களங்கடிக்க செய்கிற, அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு பகுதி நம்மளை பார்க்க முடியாதுன்னு ஒரு முன்னுரையில் சொன்னேன். அந்த ஆசிரியர் தான் சொல்கிறாரு, இது மாதிரி கண்டதும் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் நடந்ததும் இல்லை. அப்போ என்ன பண்ணோம்? இதை பற்றி ஒன்று சிந்தியுங்கள், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், உள்ளத்தில் இருத்தி சிந்தியுங்கள். 2வது, ஒருவேளை நீங்கள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்கும் போது உங்கள் எண்ணம் வரைச்சா அந்த எண்ணத்தை பிறரோடு பகிர்ந்து என்ன செய்யலான்னு முடிவெடுங்க. 3வது, உங்கள் முடிவை எல்லாருக்கும் தெரிவிங்க. நம்ம செய்வோம். இட்ஸ் அ கலெக்டிவ் டிசிஷன், எ கலெக்டிவ் கிரைம், கலெக்டிவ் டிசிஷன், கலெக்டிவ் ரியாக்ஷன். அதான் அந்த பகுதிக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு அழகான செய்தி. நம்ம நிறைவு செய்வோம். இது இந்த பகுதியில் இருக்கின்ற உள்ளீட்டு செய்திகளை நம்ம பார்ப்போம். சாமி, இந்த 30வது வசனம் ரொம்ப அழகாக ஒரு முடிவுக்கு வருதுங்க சாமி. சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், முடிவை தெரிவியுங்கள்னு சொல்லிட்டு அவங்க ஒரிஜினலாக பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன, அதனுடைய பொருள் என்ன, தாக்கம் என்னவா இருந்துச்சு, இதனுடைய பின்புல சிந்தனைகள் என்னவா இருந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கிறேன் சாமி. இப்போ 30ஆம் வசனம் கல்மினேஷன் அந்த பேஸ்ட் பண்ணுறாரு, டெக்ஸ்ட்டை சீஸ் பண்ணுறாரு, ஃப்ரீஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நிகழ்வுகளுக்கு அது ஒரு முத்தாய்ப்பாக அமையுது. 19, 27, 28 வசனங்களில் ஒரு அடையாள மாற்று குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. என்னாக்க இங்கிலீஷில் பார்த்தோம்னாக்க ஹர் மாஸ்டர் அப்படின்னு வருது. மாஸ்டர்ன்றதுக்கு எபிரேய மொழியில் பாஹால், தலைவர், வீட்டுக்காரர் அல்லது உரிமையாளர், அந்த 3 பொருளும் அந்த பாஹால்ன்ற வார்த்தை பயன்படுகிறது. இந்த இடத்துல ஆசிரியர் ஹர் மாஸ்டர், அவருடைய தலைவர் என்று வருகிறார். இதுவரைக்கும் அவருடைய கணவரான, மறுமனைவியான என்ற வார்த்தையை பயன்படுத்தவர் முதலாக 19
28 அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அவர் மாஸ்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ வந்து இந்த பகுதி வந்து நம்முடைய கவனத்தை ஈர்க்குது. இதுவரைக்கும் லேவியர் என்று சொல்லி மறுமனைவியான என்று சொல்லி சொல்லப்பட்ட வசனம் தலைவர் அவளுடைய தலைவர் என்று வார்த்தை பயன்படுகிறது என்று ஒரு இருக்குது. அவர் 3 வார்த்தை சொல்கிறார். கெட் அப் லெட்ஸ் கோ, கெட் அப் அண்ட் லெட்ஸ் கோ, ஓகே, பா தென் வில் கோ அப்படின்னு மாதிரி 2 வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதில் அவருடைய எந்த ஒரு எதிர்ப்போ எந்த ஒரு உணர்வுனுடைய வெளிப்பாடும் அதில் காட்டப்படவில்லை. அவர் நடந்ததை ஆமோதிச்சாரா, நடந்துக்கு நான் உடனே இருந்தேன்னு சொல்கிறாரா, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அங்கலாய்த்தாரா, எதுவுமே சொல்லப்படாத ஒரு கோல்டு பிளட்டட், ஒரு குளிர் ரத்தம் படிந்த ஒரு மனிதராக அந்த இடத்துல செயல்படுகிறார். உணர்வற்ற நிலையில் அல்லது எந்த பக்கம் சாராமல் அப்படி நடுநிலைமையாக இருக்கிற மாதிரி ஒரு நியூட்ரலான காமிக்கிறார். எமோஷ்னலி, ஜட்ஜ்மெண்டலி அண்டு ரிலேஷனலி நியூட்ரலாக நிற்கிறார். அவருக்கு என்னமோ பயணத்தில் நடுவில் தடைப்பட்ட மாதிரி தடை நீங்கிச்சு, நம்ம புறப்பட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் எழுந்துட்டு போவோம். அதான் அவருடைய கருத்தாக இருக்குது. அந்த ஒரு பகுதியை சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம சொன்னோம் பதில் இல்லை என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை பதிலில்லை என்ற ஒரு வார்த்தை தான் அந்த 19ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதியாகிய 22 முதல் 30 இறை வார்த்தைகளுக்கு ஒரு திறவுகோலாக அமைகிறது. நம் மனதை திறக்கும் ஒரு சாவியாக அமைகிறது. பதிலில்லை என்று சொல்லும் வழியாக அந்த சமூக, அந்த உறவுக்கு எதிரான, விருந்தோம்பலுக்கு எதிரான, ஒழுக்கத்துக்கு எதிரான ஒரு வெறியாட்டத்திற்கு பதில் இல்லையா என்ற ஒரு கேள்வியை ஆசிரியர் நம்ம முன்பாக எழுப்பி நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். அந்த பக்கத்தில் பார்க்கும்போது நம்ம ஒரு சில இந்த 30ஆம் வசனத்துக்கு வருவதற்கு முன்னாடி அந்த செய்தி கேள்விப்பட்ட அத்தனை பேரும் பல்வேறு வினைச்சொற்களுக்கு உட்பட்டு தங்களுடைய சிந்தனைகளையும் முடிவுகளையும் சொல்ல அழைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள கேள்வி வருது. அந்த கேள்வி கடந்த அமர்வில் கூட நம்ம பார்த்தோம். இந்த தந்தை தன் மகளை அவர்களுக்கு கையளிப்பதாக சொல்கிறார். வேண்டுமானால் என்னுடைய கன்னிப்பெண்ணான என் மகளை உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு. அப்போ தந்தைக்குரிய உரிமை மேலானதா, விருந்தோம்பல் பண்பு மேலானதா என்ற ஒரு கேள்வியை முன்பாக வைக்கிறார். மத்திய தரைக்கடல் நாடுகளில், அதுவும் குறிப்பாக அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் விருந்தோம்பல் என்பது மிக முக்கியம். ஆனால் ஆசிரியர் சொல்கிற இன்றைய ஆசிரியர்கள் கேள்வி கேட்குற மாதிரி தன் மகளை பலியிடும் அளவிற்கு விருந்தோம்பல் மேலானதா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். ஹானர் அண்ட் ஷேம் மரியாதை அவமரியாதை என்கின்ற இந்த 2 விடுமிகளுக்கு இடையே வாழ்கிற மத்திய திரைக்கடல் வர்க்கமானது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தான் விருந்தோம்பலின் பண்பை வெளிப்படுத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை இன்றைய நாட்களிலே விரிவுரையாளர்கள் முன்வைக்கிறார்கள். 2வது கணவன், கட்டிய கணவன் அணைக்கும் கரங்கள் தள்ளி விடுகிறது. அப்போ 2 கேள்வியை விவிலிய பெண்ணியலாளர்கள் நம் முன்பாக வைக்கிறாங்க. 1, எந்த கரம் அணைக்குமோ, எந்த கரம் தற்காப்புக்கு வருமோ, எந்த கரம் பாதுகாக்க வேண்டுமோ அந்த கரம் தள்ளிவிட்டது. முதல் நிலையை சுட்டி காட்டுறாங்க. 2வது மிக அழகாக கேள்வி கேட்குறாங்க. விடிய அந்த பெண்ணை சூறையாடி கற்பை நாசமாக்கி அந்த பெண்ணையும் உடலையும் உள்ளத்தையும் சீர்குலைக்கிற அந்த கூட்டத்தின் செயல்பாட்டின் பொழுது இவர் எங்கே இருந்தார் என்ற கேள்வி கேட்குறாங்க. தொடக்குழல் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் கடவுள் ஒரு கேள்வி கேட்பார். வாசிங்களேன். ஆண்டவருடைய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இதுதான் கேட்குறாங்க. இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. வேர் ஆர் யூ, வேர் யூ என்ற ஒரு கேள்வியை இந்த கண்ணோட கேட்குறாங்க. ரொம்ப அழகான கேள்வி. ஒட்டுமொத்த வாசகர்களுடைய தனிப்பெரும் குரலாய் எழுக்கிற ஒரு கேள்வி. அந்த விவிலிய வல்லுநர்கள் அந்த ஆணை பார்த்து கேட்கிறார்கள். இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பாதிக்கப்பட்ட பாலின நீதிக்கு உட்படுத்தப்படுகிற பெண்ணினத்தின் கேள்வி. ஆணினத்தை பார்த்து எங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ உன் மனித தன்மையில், மனித நேயத்தில், கணவனுக்குரிய உரிமையில், குடும்ப உறவினுடைய புனிதத்தில், உடன்படிக்கையினுடைய சங்கமத்தில் எங்கே இருக்கிற? அங்கே அதுக்கெல்லாம் இருக்குன்னு நான் கூப்பிட்டார்ல சாமி, ஒன்று அதுக்கு தானே கூப்பிட்டாரு, அதில் எங்கே நீ எங்கே இருக்கிற என்ற ஒரு கேள்வி வைக்கிறார்கள். அது நமக்கு ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்புறம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இந்த 20ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. கிபையா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள். இவர் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் மறுமனைவியை அவர்கள் நாசம் செய்ய சில்லேயாக என்று பயன்படுத்தி தூக்கி எறிந்தார்கள். அப்போ இழிவுபடுத்த அவள் இறந்து போனாள். இவருடைய வார்த்தையில் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த பெண் இறப்பதற்கு காரணம் அந்த ஊர்க்காரர்கள், கிபியாவின் மக்கள், கொடியவர்கள், சன்ஸ் ஆஃப் பெலியால் என்று இந்த லேவியத்தினுடைய வாய்ப்பாடு சொல்லுகிறார் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். ஆனால் 19ஆம் அதிகாரத்தில் நிகழ்ச்சி நடக்கும்போது எந்த ஒரு காரணமும் சொல்லப்படலை. யாரால் அவள் கொல்லப்பட்டாள் என்று சொல்லப்படவே இல்லை. நான் முன்னவே சொன்ன மாதிரி அந்த பொண்ணு, அந்த கணவன் அவளை தள்ளுறான் பாருங்க, அப்பயே செத்து போயிடுச்சு.
அந்த முதியவர் சொல்கிறார்ல, மறுமனைவி என் மகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிற, அப்பயே அந்த பொண்ணு செத்து போச்சு. அப்பயே செத்து போச்சு. உடல் அளவில் கொள்கிறார்கள், அவ்வளோதான். உணர்வளவில் கொள்ளுகிறார்கள், உறவரவில் அறுத்தறிகிறார்கள். அது வந்து பிற்பாடு நடக்கிற ஒரு செயல்பாடு. ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, பின்னாளில் வாசித்த ஒரு அழகான செய்தி. அந்த பெண் கதவு நிலையினுடைய பற்றி வண்ணமாக அவளுடைய கரங்கள் கதவு நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. 19ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தை நான் பின்னோக்கி பார்க்கிறேன். அவளுடைய கைகள் கதவு நிலைகள் மேல் இருந்தன. ஆங்கிலத்தில் வந்து she was reaching out to the threshold of the டோர் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கதவு நிலைகள் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏற்கனவே இப்ரேயத்திலும் அதே மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு வருகிறது. ஷி வாஸ் ரீச்சிங் அவுட் வாட் என்று ஒரு கேள்வியை விரும்பினர்கள் கேட்டு பதில் சொல்கிறாங்க. ரீச்சிங் அவுட் டு த ஹெல்பிங் ஹேண்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட். அவனுடைய கணவனுடைய உதவி கரத்தை நோக்கி அவள் கரத்தை உயர்த்துகிறாள். தன்னுடைய ஆண் வர்க்கத்தினுடைய உள்ளிருக்கும் ஆண் வர்க்கத்தினுடைய உதவியை நோக்கி அவள் தன் கரத்தை நீட்டுகிறாள். தன் இயலாமைக்காக கதவை தட்ட இயலாமல் தடுமாறி கதவின் மேல் கரத்தை வைத்து அவள் மடிந்து கிடக்கிறாள் என்று அந்த வார்த்தையை விளக்க சொல்லுவாங்க. அந்த கீப்பிங் த ஹேண்ட் அந்த த்ரெஷோல்டு என்பதற்கு அவ்வளவு அழகான வார்த்தை. ஒரு பாதுகாப்புக்காக, பத்திரத்திற்காக, ஒரு உயிருக்கு போராடுகிற அல்லது வந்து தன்னை காப்பாற்ற மாட்டார்கள் என்று தவித்து போகிற ஒரு பெண்ணினுடைய மௌனத்தினுடைய செயல்பாடு தான் அந்த கதவு நிலையை நோக்கி தன்னுடைய கரத்தை நீட்டுகிற, பற்றி கொண்டு மடிந்து கிடக்கிற ஒரு காட்சி என்பதை சொல்லுகிறார்கள். அப்போவே அந்த பொண்ணு செத்துட்டாளா, அல்லது இந்த கணவன் அவள் உடலை எடுத்து வீட்டுக்கு வந்து கத்தியினால் வெட்டி 12 கூறுகளை விட்டபோது அவள் இறந்து போனாள் என்பதற்கு 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அவளை நாசப்படுத்த அவள் இறந்து போனாள் என்று வசனம் வந்து சொல்லி அதை நமக்கு விடையை தருகிறது. இப்போ வந்து இந்த 19ஆம் அதிகாரத்தினுடைய 22 26 வரையில இறைவாசல பார்த்தோம். 27 28 வந்து ரியாக்ஷன் ஆஃப் த லெவி, அந்த லேவியருடைய எதிர் செயல், எதிர்வினையை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து 12 உடல்களாக வெட்டுகிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அதை போலவே 12 கோத்திரங்களுக்கு அனுப்புகிறாங்க. இது வந்து ஒரு அழகான ஒரு இறையில உள்ளடக்கிய ஒரு செய்தி. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுப்போமே. அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரேல் எல்லை முழுவதும் அனுப்பி சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்க, அது வந்து ஒரு செயல்பாடு, ஒரு அச்சுறுத்தல் அல்லது வந்து ஒரு அழைப்பு. இட்ஸ் அ வார்னிங், இட்ஸ் அ காலிங். இரண்டுமே அந்த காட்சி அடையுது. சவுலுடைய பின்னால், சாமுவேலுடைய பின்னால் போருக்கு வராத மக்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாட்டை வெட்டி துண்டு துண்டா பண்ணி ஊர் முழுக்க செதறடிச்ச மாதிரி உங்களை பண்ணுவேண்டா, வந்து சேருங்க, இது கடவுளுடைய ஆணை, கடவுளுடைய படை, ஒன்றா சேருவோம் என்று ஒரு அச்சுறுத்தல், ஒரு அழைப்பை அவர் செய்கிறார். அந்த ஒரு காட்சி லேவியர் இங்கே செய்கிறார். அது வந்து அதுக்கு முன்னோடியாக அந்த காட்சி வருது. இப்போ என்ன பண்ணுறாரு? இந்த 12 கோத்திரங்களின் முக்கியத்துவத்தை பெற்ற, முதன்மைத்தன்மையை பெற்ற லேவிய குலத்திற்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது. என் மறுமனைவியை பங்கப்படுத்தினார்கள், என் மனைவியை கொன்று போட்டார்கள். இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. வெட்டி 12 கோத்திரத்துக்கு செய்தி அனுப்புகிறார். இறந்து போன அந்த பெண்ணினுடைய உடல் நீதிக்காக போராடுகிறது. இறந்து போன அந்த பெண்ணுடைய துண்டுகள் ஒவ்வொரு பகுதிக்கும் அழைக்கப்பட்டு அந்த கன்ஃபெடரேஷன், யாவேவுடைய கூட்டாட்சி அமைப்பினுடைய ஒருமைப்பாட்டையும் ஒழுங்கமையும் ஒரு கேள்விக்குறியாக்கிய அந்த மனிதர்களுக்கு விடை சொல்லுங்கள் என்ற ஒரு நீதியின் குரலை விடுக்கிறது. அதான் ஒரு அழகான கேள்வி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. உடலிலே மிக உறுதியான எலும்பு கபால எலும்பு. இறைவன் பெண்ணை படைக்கும் போது கபால எலும்பு எடுக்கவில்லை. ஆசிரியர் நெகட்டிவா சொல்லி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி எப்படி இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்ல விரும்புகிறார்.